ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் வந்து என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? சூப்பரான சாப்பாடு. காலையில் கஞ்சி குடிச்சான்னு சொன்னா செம்மையாக இருக்கும். மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லுதாரேன். கஞ்சி இந்த சோறு பொங்கம்ல, அந்த சோறு தெளிவு இருக்குல்ல, அது வந்து ஸ்கின்ல போட்டால் செம்மையாக இருக்கும். ஸ்கின்ல வந்து எப்படி போடுறோம்னு சொன்னா, அந்த சோறு கஞ்சி வடித்தோம்ல, அந்த கஞ்சி வடித்த தெளிவு இருக்குல்ல, அதில் வந்து தேன் இருக்கு. தேன் குழப்பி அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடலை மாவு இருக்குல்ல, அதையும் குழப்பி மூஞ்சியில் போட்டோன்னா செம்மையாக இருக்கும். செம்ம கலரும் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து கஞ்சி குடிச்ச போகிறோம். கஞ்சி வந்து வெயிலுக்கு செம இதாட்டு இருக்கும், சூப்பராக இருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் கஞ்சி குடிக்க போகிறோம். வாங்க. எதுக்குன்னு சொன்னான்னா, நேற்றுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்தேன்னா, அதனால வந்து கஞ்சி மீதி, கஞ்சி குழம்பு அடுத்த நாள் அந்த குழம்பு சாப்பிடும்போது செம டேஸ்டாக இருக்கும். ஆனால் நைட்டே சூடாக்க வச்சு சுண்டை போட்டு வச்சிருந்தது நைட்டே. பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, குழம்பு எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? தூக்க முடியல. கஞ்சியும் மீதி. இதில் வந்து பச்சை மிளகு வெங்காயம் எல்லாம் போட்டு குடித்தா செமையாக இருக்கும். ஆனால் மிதுனுக்கு வந்து பச்சை மிளகு மட்டும் தான் போட்டு கொடுக்கணும். நான் வந்து பச்சை மிளகு வெங்காயம் தயிர் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்டில் இருக்கும். இப்போ நம்ம சாப்பிடலாம் வாங்க. கருவாடு பொரிச்சு சாப்பிட போகிறோம். கனவாவும் கருவாடும் பொரிச்சு சாப்பிட போகிறோம். என்ன கருவாடு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து என்ன கருவாடு, மீனவே அப்படி பேர் சொல்லி இது பண்ணுவேன். அது வந்து ஆறாம் இந்த இது கொழுவாள், என்ன இதுன்னு தெரியாது. இது என்ன கருவாடுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு பிடிச்ச கனவா. அப்புறம் வந்து இது என்ன மீன், சம்பா தெரில என்ன மீனுன்னு சொல்லி. இப்போ நான் கனவா வச்சு தான் பொரிச்சு சாப்பிட போகிறோம். கனவா வச்சு பொரிச்சு சாப்பிட போகிறோம். இப்போ இது வந்து ஒரு ஆள் தந்தாங்க எங்களுக்கு. கஞ்சி போட்டாச்சு. கஞ்சியில் வந்து மிளகு போடலாம். மிளகு போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா பிசைங்க. அதுக்கப்புறம் வந்து தயிர் விற்றுங்க. வெங்காயம் வேண்டாம், வெங்காயம் எங்களுக்கு பிடிச்சாது. நான் சும்மா தான் சொன்னேன் வெங்காயம் போடுவானே, ஆனால் எனக்கு பிடிக்காது, அவனுக்கும் பிடிச்சாது. அதான் வெங்காயம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் சொன்னேன். சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு ஒருத்தர் தோசை சுட்டு கேட்டனால தோசை சுட்டு கொடுத்தேன். சாம்பார் இல்லை, சாம்பார் நேற்றுக்கு நான் வெளியில் வச்சனால சளிச்சிச்சு. அப்போ நான் சொன்னேன், நீ வந்து குழம்பு வச்சு சாப்பிடுமோன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, வேண்டாமா கஞ்சி வேண்டாம், கஞ்சியும் தோசை வச்சு சாப்பிடான்னு சொல்லி அவனுக்கு 4 தோசை சுட்டு கொடுத்துருக்கு. அடுத்து இவ்வளோ கஞ்சி, அடுத்து மிதுனுக்கு இவ்வளோ கஞ்சி, எனக்கு இவ்வளோ கஞ்சி. கருவாடை பாருங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள சாப்பாடுகளுக்கு. இப்போ வந்து மிது சாப்பிடுறாங்க, சாப்பிட்டா தெரியும் தம்பி. இப்போ நம்ம சாப்பிடலாம். யாருக்கு கருவாடும் குழம்பு வச்சு சாப்பிட பிடிச்சுன்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கஞ்சி தோசை செமையாக இருக்கும். கஞ்சி குடிச்ச நல்லது தான். நிறைய கஞ்சி குடிச்ச மாட்டோம். இதுக்கு பணம் கொடுத்தா கஞ்சி வந்து ஆர்டர் பண்ணியெல்லாம் வாங்குவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.